நமக்கு நாமே பயணத்தின் ஒரு பகுதியாக பெரம்பூரில் ஆட்டோ ஓட்டுநர்களை திமுக பொருளாளர் ஸ்டாலின் சந்தித்தார். திமுக ஆட்சிக் களத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நலவாரியம் தற்போது சரியாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். ஆட்டோக்களில் GPS திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 80 கோடி ரூபாய் என்ன ஆனது என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் முதலில் நலவாரியம் அமைத்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த வாரியம் செயல்படுதா? அந்த வாரியத்திற்கு தலைவர்கள் இருக்கிறார்களா? அந்த வாரியத்தை இன்னைக்கு இழுத்து மூடக்கூடிய அளவிற்குத்தான் இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தவிர வேற இல்ல. ஆக வாரியமும் இல்ல, வாரியத்துக்கு தலைவர்கள் இல்ல, வாரியத்தில் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள் இல்ல. ஆகவேதான் இது தொழிலாளர்களுடைய விரோத அரசாக, இந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்த அரசாங்கமாக இந்த அதிமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது.